நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நான் கிளம்புறேன். என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. என் வேலை முடிஞ்சதா? முதல்ல கார்ல ஏறு. உன்னோட வேலை முடிஞ்சது நான் தான் சொல்லணும். நீ முடிவு பண்ண கூடாது. நீங்களும் தானே அங்க இருந்தீங்க. சிக்கரை கிரீக்க காப்பாத்த இருந்த ஒரே ஆள் அவரும். உன்னால உதவி செய்ய முடியாதுன்னு சொல்றியா? இனிமே எதுவும் செய்ய முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா. முதல்ல வந்து கார்ல ஏறு. நம்ம உதவிக்கு ஆண்டவர் ஆட்கள் அனுப்பியிருக்காரு. நம்ம முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க பார். சீட்டை கட்டியா பிடிச்சுக்க. ஏஞ்சல்ஸ் ட்ரைலர்ல போறாங்களா? இல்ல, மனுஷங்க. என்னோட அசைன்மெண்ட் முடிக்க மனுஷங்களை அனுப்பியிருக்காங்களா? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பைத்தியக்காரத்தனமா உணராம நடக்க வேண்டிய காரியத்தை பாரு. யாரும் எதுலயும் தோத்து போகல. உன்னால முடிஞ்ச வரைக்கும் புரிய வைக்க முயற்சி செஞ்ச. ஆனா சில சமயம் மனுஷங்க நாம சொல்றதை கேட்காம விட்டுடுறாங்க. இத காரணமா காட்டி நீ விட்டுட்டு போக கூடாது. ஆண்டவர் இந்த பிரச்சனையை வேற வழியில தீர்த்து வைப்பாரு. நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்களே, இவங்க மூலமா சிக்கரை கிரீக்குக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஆண்டவர் வழி செய்வாரு. இந்த ட்ரெய்லர்ல போறவங்களுக்கு? ஆமா, அவங்களுக்கு தங்க வீடு கிடையாது, கையில காசும் இல்ல. ஓ ஓ, பெட்ரோல் தீந்து போச்சு. யுனைடெட் ஸ்டேட்னு சொல்றதுக்கோ அமெரிக்கான்னு சொல்றதுக்கோ என்ன வித்தியாசம்? என்ன கேட்ட? யுனைடெட் ஸ்டேட்னு சொல்றதுக்கோ அமெரிக்கான்னு சொல்றதுக்கோ என்ன வித்தியாசம்? அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நான் ஒண்ணு குழந்தை இல்ல. சரி, என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸா மாத்தி இந்த நாட்டை நாசம் பண்றதுக்கு முன்னாடி இது அமெரிக்காவா இருந்தது. பாருங்கம்மா, எதுக்கு எடுத்தாலும் இவ கோவப்படுறான். அவனோட கருத்து சொல்றான். அமெரிக்காவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியணுமா? உண்மையை சொல்லணும்னா எந்த வித்தியாசமும் இல்ல. சீட்டாட்டத்துக்கு 2 பேர் வைக்கிற மாதிரி தான். பேர் மட்டும்தான் வேற. ஆனா 2 ஆட்டத்திலையும் பணத்தை நாம தான் இழப்போம். நாம நாளை காலையில போய் சேர்ந்துருவோமா? முடியும், ஆனா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்ககிட்ட இன்னும் எவ்வளவு இருக்கு? காலையில சாப்பாட்டுக்கே பத்தாது. சரி, அவங்க அம்மா 6 மணிக்கே எழுந்து காலையில சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்கன்னு ராஜர் சொல்லியிருக்காங்க. அவரை பார்த்ததும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். இந்த காலத்துல இவர மாதிரி யார் எந்த கேள்வியும் கேட்காம யாருன்னே தெரியாத எனக்கு வேலையும் கொடுத்து குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இறக்க உள்ள மனுஷங்க இன்னும் இருக்காங்கன்னு ஹாட்டி சொன்னாங்க. டாக்டர் ராஜர்ஸ்க்கு 1947லயே சிறந்த டாக்டருக்கான அவார்டு கிடைச்சது. அப்படி அவர் என்னதான் செஞ்சிருப்பாரு? என் தம்பி என்ன செய்யறான்னு எனக்கு தெரியாது. பசங்களா, எல்லாரும் சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க. சரி சரி, எல்லாரும் புறப்பட்டாச்சு இல்ல, வாங்க போலாம். கொஞ்சம் டீசலை வச்சுக்கிட்டே இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஆமேன். ஓ, இதுதான் உங்க பாட்டியோட சொந்த ஊர் பசங்களா? என்னோட கணக்குப்படி நம்ம சீக்ரெட் டவுனுக்கு வரதுக்காக போட்ட பெட்ரோல் 1 லிட்டருக்கு 10 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்திருக்கு. நீ ரொம்ப புத்திசாலித்தனமா கணக்கு போட்டுட்டியே. சர்ச்சில் ஏதோ விசேஷம் போல இருக்கு. கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியுது. ரசல், உனக்கு அங்கதான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? இல்லம்மா, நான் பிறந்த 4 நாள்ல நடந்தது எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அதுவும் இருக்கு பாருங்க. கடைசியில இருக்கிற வீடு தான் டாக்டர் ராஜர். நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கமான் கமான் கமான், ஹெல்ப் பண்ணுங்க. மை காட், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்திருக்க கூடாதா? அடுத்த தடவை நீ கணக்கு போடுறப்ப 1 டீஸ்பூன் பெட்ரோலுக்கு எவ்வளவு தூரம் போகும்னு பார்த்து வை. இதுதான் நான் கடைசியா வர்ற லாங் ட்ரிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. When you walk down the road, heavy burden, heavy load, I will rise and I will walk with you. I'll walk with you till the sun don't even shine. Walk with you every time. I tell you, I'll walk with you. Believe me, I'll walk with you. ஒருவேளை யாருக்காவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க போயிருப்பாரு. ஆனா வீட்ல யாராவது இருப்பாங்களே. அவங்க சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்கன்னு சொன்னீங்க. அப்பா, இது ரொம்ப ஆடுது. வேலைக்கு சேர்ந்ததும் இதை சரி பண்ணிருங்க. ஜாஷ்வா, முதல்ல அங்கிருந்து இறங்கு. ஏன் நாம இங்க தானே இருக்க போறோம்? ஜாஷ், டாக்டர் ராஜர்ஸ் பெரிய மனசு பண்ணி நமக்கு தங்க இங்க இடம் கொடுத்திருக்காரு. அட்லீஸ்ட் அதை உடைக்காம நாம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம மேல இறக்கப்பட்டு இடம் கொடுக்கறவங்களுக்கு தொல்லை பண்ணக்கூடாது. ஹலோ, யாரு வீட்ல இருக்கீங்க? கதவை திறங்க. அம்மா, சர்ச்சில் கல்யாணம் நடக்கிறத பார்த்தோம்ல. யாரோட கல்யாணம்னு தெரியாம அப்படியெல்லாம் போக கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறதுனால ஊர்க்காரங்கெல்லாம் என்னதான் பார்ப்பாங்க, கல்யாண பொண்ணை பார்க்க மாட்டாங்க.
சரி என்ன பண்றது, பக்கத்துல தான் இருக்கோம், நடந்தே போலாம் வாங்க. கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் வெளியில வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாக்டர் ரோஜர்ஸ் எங்க இருக்கான்னு பார்க்கலாம். ஜோ எங்க இருக்கான்னு தேடி பார்க்கணும். ஜோ அங்கிள் எந்த மாதிரி டைப்? உங்க அப்பா எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான். ஆனா எப்ப என்ன அவர் செய்வான்னு எப்பவுமே சொல்ல வீட்ல முடியாது. இருக்க மாட்டாராமே. அவன் எல்லாருக்குமே நல்லது செய்வான். ஆனா அவனுக்கு எதுவுமே சரியா நடக்கல. பாவம் அவன். அவனை எனக்கு பார்த்தாலே போதும், சந்தோஷப்படுவேன். எந்த பக்கம் பார்த்தாலும் பாஸ்கெட் பால் விளையாடுற இடம் இல்லையே. உங்க தம்பி நிச்சயம் வருவாருன்னு நினைக்கிறீங்களா? இத்தனை வருஷமா அவனுக்கு அனுப்பின லெட்டர் எல்லாம் அவனுக்கு கிடைச்சதானே தெரியல. பழைய மாதிரியே திடீர்னு ஒரு நாள் வந்து விட்டு போன அத்தனை வருஷ கதையெல்லாம் பேசிட்டு ஒரு வாரம் நம்ம கூட தங்கிட்டு திடீர்னு ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிடுவான். என்ன ஒண்ணே ஒன்று, அவன் இங்கே வந்தான்னா அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஹேய், அந்த சூட்கேஸ்ல என்ன இருக்கு? கேட்கலையா? அந்த சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டேன். ரிசர்ச் பேப்பர். என்னது? நான் பண்ணின ரிசர்ச் சர்வே எல்லாத்தையும் ஒவ்வொரு சப்ஜெக்டா தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். அப்ப நீ சின்ன பொண்ணு இல்லையா? வர வெள்ளிக்கிழமையோட எனக்கு 13 வயசு முடிய போகுது. எங்க ஊருக்கு எதுக்காக வந்திருக்க? நாங்க டாக்டர் ராஜஸ் வீட்ல தங்க போறோம். எங்க அப்பா அவருக்காக கமர்ஷியல் பில்டிங் கட்டி தர போறாரு. அதெல்லாம் ஒரு வேலையா? அப்படியா? அப்ப உங்க பையனை வேலை செய்யறாரு? நான் சொல்லக்கூடாது. அவரு CIA வேலை பாக்குறாரு. ரொம்ப சீக்கிரட்டான வேலை. அது சீக்ரெட்டான வேலைனா உனக்கு எப்படி தெரிஞ்சது? கல்யாணத்துல நல்ல மியூசிக் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த வாசனை தெரியுதா? எனக்கு எந்த வாசனையும் தெரியலையே. இந்த ஊர்ல ஒரு ஃபேக்டரியும் இல்ல, எனக்கு கண்ணெரிச்சலும் இல்ல, தொண்டவலியும் இல்லாம ஆயிடுச்சு. சிட்டியை விட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்காக தான் ஒரு வேளை கம்பெனி இழுத்து மூடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இங்க நான் வேலையில செட்டில் ஆனதும் கம்பெனிக்கு ஒரு தேங்க்யூ கார்டு அனுப்பணும். ஞாபகம்? அது கூடிய சீக்கிரமே நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. டாக்டர் ராஜஸ் இறந்துட்டாரா? அப்படின்னா இன்னைக்கு நமக்கு காலையில சாப்பாடு கிடைக்காது, அப்படிதானே? கொஞ்சம் பேசாம இரு. இந்த வயசுலயே நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. உங்களை விட யாராவது அழகா இருக்க முடியுமா சொல்லுங்க? இது என் மகன் ரசல். இவன் தான் பெரியவன். இவன் தான் டாக்டர் ரோஜர் கிட்ட வேலை பார்க்க வந்தான். அதான் இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சே. ஓ, இப்ப என்ன செய்யறது? நீ ஒரே மாசத்துல 2 வேலை இழந்துட்டிய. ரசல் கிரீன் சார், சந்திச்சதுல சந்தோஷம். நீங்களும் உங்க தம்பி மாதிரியே கை குலுக்குறீங்க. நீங்க ஜோவை பாத்திருப்பீங்க. அவங்க இருக்கானா? வந்துட்டு உடனே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். டாக்டர் ரசல் இறந்த அன்னைக்கு போனாரு. யாருக்குமே சொல்லாம போயிட்டாரு. நம்ம குடும்ப அனாதையா தெருவில் நிக்கிறத பார்க்க பிடிக்காம தான் கிளம்பி போயிட்டாருன்னு ஒரு நினைக்கிறேன். சின்ன பிரச்சனை தான், அதுக்காக வாழ்க்கையை அழிஞ்சிடாத. நீங்க வருவீங்கன்னு டாக்டர் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாருன்னு உங்களுக்கே தெரியுமே. என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு என்ன கூப்பிட்டு காட்டினார். எல்லா வசதியும் இருக்கிற ஒரு சின்ன கிளினிக் கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்குள்ள செவ்வாய்க்கிழமை காலையில தான் சலூன் கடையில் அப்படியே விழுந்து இறந்துட்டாரு. நினைச்சதை செய்ய முடியாம இறந்து போயிட்டாருன்னு நினைச்சதான் கவலையா இருக்கு. இனிமே நாம எங்க தங்க போறோம்? யாருக்கு தெரியும்? இதை சொல்றதுக்கு எனக்கே வருத்தமா தான் இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்து வீணாயிடுச்சு. வேணும்னா இன்னைக்கு நைட் எங்க வீட்டில் உங்க ட்ரெய்லரை பார்க் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நாளை கிளம்புங்க. நாங்கள் இனிமேல் திரும்பி போக முடியாது மிஸ்டர் ஜோன்ஸ். நான் வேலை செஞ்ச ஃபேக்ட்ரி இழுத்து மூடிட்டாங்க. இப்போ எனக்கு வேலை இல்லை. இங்கே வர்றதுக்கு எங்கள் பணம்லாம் செலவாயிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரெய்லரை பார்க் பண்ண பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் உங்கள் வீடு வரைக்கும் வர்றது கூட வண்டியில் பெட்ரோல் இல்லை. இதான் சூழ்நிலை. அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. நீங்க பெட்ரோல் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. என் வீடு ஏதோ இருக்கு பாருங்க. ரோடு கிராஸ் பண்ணா போதும். அம்மா! அம்மா, என் சூட்கேஸ காணோம். யார் எடுத்தான்னு எனக்கு தெரியும். ஒரு சின்ன பையன் கிட்ட பேசிட்டு இருந்தா. அந்த பையன் தான் எடுத்துருப்பா, எனக்கு தெரியும். அவங்க அப்பா CIAல வேலை பார்க்கறாருன்னு சொன்னானா? ஆமா, அவன் போய் சொன்னது மட்டும் இல்லாம திருடி. சரி, அமைதியா இரு, பார்க்கலாம். அப்ப ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். நதானியால், நீ இங்க தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். முதல்ல அந்த சூட்கேஸை திருப்பி கொடு. உன்னை பார்க்க அவங்கள நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். வெளியில வா. ஏன்னா நான் வீட்டுக்கு போனதும் தோசை சுட போறேன். யா,
டேய் தம்பி சீக்கிரம் வந்துரு, இவர் வீட்டுக்கு போனதும் தோசை கிடைக்க போகுது. தானியல், ஒளிஞ்சது போதும், வெளியே வா. வான்னு சொல்றல. உன் தம்பி ஜோ ஊரை விட்டு போறப்போ உன்னை விட்டுட்டு போயிட்டான். தானியல், இது உன்னோட பெரியப்பா ரசல். ஓச்சிடா. அப்படியா? இவனும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டான். எங்களுக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எராஸ்மஸின் உதவிக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆமென். நத்தானியல், அந்த சாசம் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. ஆண்டவர் உங்களுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊர்லயே எங்க அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப டேஸ்டா சமைக்கிற ஆளு நீங்க தான். ஏன்னா உங்க அம்மாவுக்கு சமைக்க சொல்லி கொடுத்ததே எங்க அம்மா தானே. ஓகே நத்தானியல், உனக்கு முன்னாடியே சில விஷயங்களை தெளிவாக புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நீயும் என் குடும்பத்தில் ஒருத்தன். ஏன்னா உங்கள் அப்பாவோட அம்மா தான் எனக்கும் அம்மா. அதோட டைனாவும் ஜோஷ்வாவும் உன்னோட கசின்ஸ். கசினுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும். பட்டர் தரீங்களா? நானும் கிளாரும் உங்கள் அப்பா திரும்பி வர்ற வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துக்குவோம். உங்கள் அப்பா எங்கே போகிறேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அவர் சீக்கிரட்டா ஆர்மி வேலைக்கு போயிருக்காரு. அங்கிள் சிஏல வேலை செய்யறதா நினைச்சிட்டு இருக்கோம். நிஜமா தான் சொல்றேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு சொன்னாரு. அவன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ பிட்ஸாமன் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் சீக்ரெட் மீட்டிங்கில் இருக்கிறதா சொன்னான். அவர் ஹாஸ்பிட்டல் டென்வரில் இருக்காரு. யா, எக்ஸ்கியூஸ் மீ. சரிடா கண்ணா, உங்க அப்பா எனக்கு நிறைய தடவை லெட்டர் எழுதியிருக்கான். ஆனா ஒரு லெட்டர்ல கூட உன்னை பத்தி எழுதவே இல்லை. எங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு உன்னை பத்தி எழுதலன்னு நினைக்கிறேன். நான் பிறந்ததே அவருக்கு ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்தது. ஓ, மக்களுடைய நம்பிக்கைக்காகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காகவும்ங்கிற போலி வார்த்தைகளை சொல்லியே நிறைய திட்டங்களை கொண்டு வந்து இந்த சமுதாயத்துல ஆண்களுக்கு வேலை இல்லாம செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே அவங்க மேல வெறுப்பு தான் வருது. ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. அரசாங்கத்தோட ஒப்புதல், நம்ம அரசமைப்பு சட்டம் எதுக்கு ஒப்புதல் கொடுக்கும்? மெஜாரிட்டி இருக்கிறதுக்கு தான். கரெக்டா சொன்னீங்க. அம்மா டீச்சரா இருந்தவங்க. உன்னை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிற வரைக்கும் அவங்க தான் உனக்கு சொல்லி தர போறாங்க. எனக்கு வேணாம். உனக்கு தான் சொல்லி கொடுக்கணும். இதுதான் மிலிட்டரியில வேலை செஞ்சதுக்காக எனக்கு கிடைக்கிற பென்ஷன் செக். இப்போதைக்கு நீங்க இந்த பணத்தை வச்சு ஏதாவது செய்யுங்க. எனக்கு வேலை கிடைச்ச முதல் மாச சம்பளம் வந்ததும் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. எப்போ முடியுமோ அப்போ கொடுங்க, போதும். அதுவும் இல்லாம இப்போ உங்க குடும்பத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் சேர்ந்துருக்குல்ல. ஜோவாவோட சீக்ரெட் ஆர்மி பிஸ்னஸ். ஜோ டென்வரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான் தான் நான் நினைக்கிறேன். நானும் கொரியாவில் நடந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் டென்வரில் இருக்கிற பிட்ஸ்மன் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் இருந்தேன். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா உங்க தம்பிக்கு மென்டலி நிறைய பிரச்சனை இருக்கு. ஆமாம், அவனுக்கு அடிக்கடி டிப்ரெஷன் வந்துடும். உடனே ஏதாவது ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிடுவான். கொஞ்சம் சரியானதும் திரும்பவும் பழையபடி அவன் போக்கில் போக ஆரம்பிச்சிருவான். ஒரு இடத்துல கூட முழுசா சம்பளம் வாங்குற வரைக்கும் அவன் வேலை செஞ்சதே இல்லை. எப்படியும் அவனுக்கும் குடும்பம் அமைஞ்சிருக்க. இந்த பையன் 6 வருஷம் அவங்க அம்மா கூட தான் இருந்தான். ஜோ இவனை கூட்டிட்டு வரும்போது இந்த பையன் ஏதோ பார்ல இருந்ததா சொன்னான். இந்த பையனோட அம்மா ஜெயிலில் இருக்கா, அவ வர்ற வரைக்கும் இங்கே தான் இருப்பான். அப்புறம் ஜோ அந்த பொண்ணுக்கு $50 கொடுத்துட்டு இந்த பையனை தன்னோட வச்சுக்க எழுதி வாங்கிட்டான். 3 வருஷமா ஜோ எங்க போனாலும் இந்த பையன் அவன் கூட தான் போவான். உங்ககிட்ட இருந்து லெட்டர் வந்ததும் அவன் இங்க இருந்து ஊருக்கு வந்தான். ஜோ கெட்டவன் கிடையாது. அவனோட நிலைமையில பார்ல அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு வேற யாராவது இருந்தா நிறைய பேர் மண்டை உடைஞ்சிருக்கும். எங்க ஃபேக்டரி இழுத்து மூடி வேலை இல்லைன்னு சொன்னதும் ஆத்திரத்தில் நான் கம்பெனி டைனிங் ஹால் சேர் தூக்கி போட்டு உடைச்சிட்டேன். கிளார்கிட்ட இதை சொல்லிடாதீங்க. நீங்க அண்ணன் தம்பி 2 பேருமே இப்படிதானா? கோபம் வந்தா எதையாவது தூக்கி போட்டு உடைச்சிருவீங்களா என்ன? அது ரொம்ப தப்பான விஷயம். என்னை கவனிச்சுக்க ஏஞ்சல் இருக்கிறதா கிளார் சொல்லுவா. ஆனா அந்த ஏஞ்சலே கிளார் தான். ஆனா ஜோவை கவனிச்சுக்க யாரும் இல்லை. அவனுக்கும் அது பிடிக்காது. இந்த ஊருக்கு வந்ததும் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கலாம்னு நினச்சேன். ரொம்ப வருஷமா அவனுக்கு என்ன ஆகுமோன்னு நினச்சி கவலைப்பட்டேன். 3 வருஷம் அவன் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். ஆனா ரொம்ப நாள் நல்லா தான் இருந்தான்.
ஒருவேளை உங்க அம்மாவை பார்க்க போறத நினைச்சு அந்த பயத்திலேயே பைத்தியமாயிட்டானா என்னவோ. ரொம்ப யதார்த்தமா பேசுறீங்க. எராஸ்மஸ் நம்மள வீட்டுக்குள்ள வந்து தூங்க சொன்னாரு. இனிமே நாம இந்த மாதிரி தூங்க பழகிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துல டைனாவோட பிறந்த நாள் வரப்போகுது. எராஸ்மஸ் எனக்கு $100 கடன் கொடுத்துருக்காரு. முதல் மாசம் சம்பளம் வாங்கினதும் நான் அவருக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். இது அவளோட 13வது பிறந்த நாள். நம்ம ஏதாவது செய்யணும். அப்படின்னா எராஸ்மஸ்க்கு எப்படி கடனை திருப்பி கொடுக்கறது? நாம வர வழியில சல்வேஷன் ஆர்மி இருக்கிறத பார்த்தேன். அங்க எக்ஸ்பயர் ஆன பொருள் எல்லாம் 50% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. $20 இருந்தா போதும் தான். காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையை போஸ்ட் ஆஃபீஸ் போகணும். அங்க வேலை இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். எங்க டீச்சர் தேவையான்னு நானும் கேக்குறேன். இங்க முதல்ல சரியான ஸ்கூலே இல்ல. சரி, இப்ப நாம என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அம்மா எனக்கு டாக்டர் கிட்ட வேலை வாங்கி கொடுத்ததுனால தான் நாம இவ்வளவு தூரம் வந்தோம். இப்ப மறுபடியும் போய் வேற ஏதாவது வேலை தேடுறது அவ்வளவு சுலபம்னு எனக்கு தோணல. நாம திரும்ப ஊருக்கு போக முடியாதா? அதான் தெரியுமே. என்ன மன்னிச்சிருங்க. உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நான் எதையுமே சரியா செய்யலையே. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. என்ன பண்றது, பார்த்த முதல் நாளே அவர்கிட்ட கை நீட்டி கடன் கேட்டது எனக்கு அவ்வளவு சரியா படல. இதையெல்லாம் நம்ம தாங்கிதான் ஆகணும். இந்த பணத்தை நீயே வச்சிரு. அதான் புரியுது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அழகான நாடு கிடையாது. அப்படி ஒரு பிரமைய அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இது மக்கள் சுதந்திரமாகவும் தைரியமாகவும் வாழ்ற நாடுன்னு சொல்றாங்க. ஆனா வழக்கம் போல இதுவும் ஒரு பொய்யான விஷயம்தான். அவங்களோட நீ போகாம இங்க இருந்து எனக்கு இந்த கேரட்டை சீவை ஹெல்ப் பண்றதை நினைச்சா உன்னை பாராட்டணும் போல இருக்கு. பரவாயில்ல விடுங்க. என் பிறந்த நாளுக்கு அம்மா ஷாப்பிங் பண்றதுக்காக போயிருக்காங்க. அதனாலதான் என்னை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க நேத்து டாக்டர் ராஜேஷ் இது வேலையை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னீங்களே, ஏன் அப்படி சொன்னீங்க? டயனா, நீ ஏஞ்சல் இருக்கிறத நம்புறியா? ஆமென். ஆமென். எப்பவுமே கிளார் தான் அருமையான ஜபான்லாம் பண்ணுவா. அம்மா வந்து அவங்கள பார்த்து சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. நான் இந்த வயசு வர்றப்போ நல்லவனாகவும் பண்பானவனாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் மனைவி எப்பவுமே சொல்லுவா, ஆண்டவர் எந்த நிலையிலையும் நம்ம கூடவே இருக்கிறார். ஆனா இப்போ நான் எங்க இருக்கேன் பாருங்க. நான் என் நாட்டை நேசிக்கிறேன், என் குடும்பத்தை நேசிக்கிறேன். கஷ்டப்பட்டு வேலை செய்யறது எனக்கு பிடிக்கும்.
ஆனா இப்போ எனக்கு வேலைன்னே ஒண்ணு இல்லை. இருந்தா நான் கண்டிப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்பவுமே ஆண்டவரோட வழியில தான் நடந்திருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுறேன். ஆனா என் குடும்பம் இப்படி செதறி கிடக்கிறத பார்க்க எனக்கு சக்தி இல்லை. நான் எங்க என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை என்னாலதான் மத்தவங்களும் கஷ்டப்படுறாங்களா, என்னாலதான் டாக்டர் ராஜேஷும் சலூன்ல விழுந்து இறந்து போனாரா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இப்போ நான் என்ன செய்யணும்னு கொஞ்சம் கையை காட்டினீங்கன்னா அதை நான் கண்டிப்பா செய்யறேன். ஆண்டவரே, கண்டிப்பா செய்யறேன். என் சகோதரன் எங்க இருந்தாலும் அவனை நீங்க தான் நல்லபடியா கவனிச்சுக்கணும். உங்ககிட்ட பேசுனது மனசு நிம்மதியா இருக்கு. நீங்க சொன்னது சரிதான். ஆமா, நாம தேடி வந்ததும் இவர்தான். இப்ப ஸ்டார்ட் பண்ணி பார். அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? கண்டிப்பா. அம்மா கிட்டயும் தான். ஓகே, இந்த வண்டி இத்தனை வருஷம் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். அப்புறம் வந்து பார்க்கலாம். நான் இப்பவே சொல்லிடுறேன், இது என்னோட ஐடியா கிடையாது. அதனால நீங்க எனக்கு கடன் பட்டிருக்கிறதா நினைக்க தேவையில்லை. அப்பா, டாக்டர் ராஜேஷ் ஒரு வேலையை முடிக்காம விட்டுட்டு போயிருக்காரு. டைனா, அதுக்கு நாம எதுவும் பண்ண முடியாது. அவர் ஒரு ஏஞ்சலை பாத்திருக்காருமா. நிஜமாவே பரலோகத்துல இருந்து வந்த ஒரு ஏஞ்சலை பாத்திருக்காரு. டாக்டர் ராஜர்ஸ் ஏஞ்சலை பார்த்தாரா? கேப்ரியல் மாதிரியா? இல்ல, அவங்க பார்க்க கொஞ்சம் குண்டா டார்க் கலர்ல இருந்த ஒரு லேடி எங்க ஆண்ட்ரியா ஜார்ஜ் மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னாரு. ஆனா நான் சொன்னது அவர் பார்த்த ரெண்டாவது ஏஞ்சல். முதல்ல பார்த்தது ஒரு ஸ்காட்லாந்து பொண்ணுன்னு சொன்னாரு. ஆண்டவர் சிக்ரி கிரிக்கை காப்பாற்ற டாக்டருக்கு ஹெல்ப் பண்ண அனுப்பியிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இவர் என்ன காரணத்தாலேயோ கொஞ்சம் பயந்து போய் அந்த நியூயார்க் விஷயத்தை பத்தி சொல்லுங்க. சொல்றேன். இந்த டவுன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ பேர் இருக்கிற ஊருக்கு ஒரு டாக்டர் இல்லாம சிரமப்படுறோம். ஆனா இங்க ஒரு சின்ன பொண்ணு இருந்தா, ரொம்ப புத்திசாலி, நல்லா படிப்பா. சிக்ரி கிரிக் டவுன் மூலமா அந்த பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்து படிக்க வச்சோம். 17-18 வருஷத்துக்கு முன்னாடி நியூயார்க் போய் படிச்சா, டாக்டர் ஆயிட்டா. ஆனா இங்க திரும்பி வரவே இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்களோ யாருக்கு தெரியும். டாக்டர் ராஜர்ஸ் இந்த லேடிய நேர்ல பார்த்து பேசுறதுக்காக நியூயார்க் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள டாக்டரா வர சொல்லி ஆசைப்பட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அப்பா உங்களுக்கு இன்னுமா புரியல? இவங்க எல்லாருக்கும் வேலை இருக்கிறதுனால ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஆனா நீங்க போலமே உங்களுக்கு தான் வேலை இல்லையே. நீங்க நினைக்கிறது சரிதான். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா என்னால போக முடியாது. வா ஜோஷ்வா, கார்ல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். நீ எப்பதான் திருந்த போறியோ? டயனா தெரியாம பேசிட்டா. எனக்கு தெரியும். ஆனா அவ சொல்றதெல்லாம் உண்மைதான். நமக்கு செக் கொரியர்ல வரும்னு எதிர்பார்த்த நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். அதோட இனி என்ன செய்ய போறோன்றதுக்கு எந்த முடிவும் எடுக்கல. இனியும் எடுக்க முடியாது. என்ன நடந்ததுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களை யாருமே தப்பு சொல்லல. உங்களுக்கு வேலை போனதுக்கோ டாக்டர் ராஜர்ஸ் வேலை கொடுப்பாருன்னு நம்பி எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கோ உங்க மேல யாரும் கோவப்படல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன்னா தேவையில்லாம நீங்க நேரத்தை வீணாக்குறீங்க. அது உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லாம இருந்தது. ஒருவேளை நம்ம இங்க எந்த வேலையும் இல்லாம திண்டாடுறதுக்கு இதுவே ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? நீங்க மனசு வச்சா உங்களால கண்டிப்பா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதனால உங்க டைம் வேஸ்ட் ஆக போறதில்ல. ஆனா நான் போறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. உங்களால முடியும். நான் இதுவரைக்கும் நியூயார்க் போனதே இல்லையே. போக வேண்டிய அவசியம் இல்ல, அதனால போகல. நீங்க திரும்பி வர வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம்.
நியூயார்க் போயிட்டு வரதுக்கான டிக்கெட். ஓகே. பசங்களை நல்லா பார்த்துக்கோ. கண்டிப்பா. பாய். பாய் பாய். அவங்க பேர் டாக்டர் ரெபேக்கா கசின்ஸ். மெடிசன் அவென்யூல தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் செய்கிற ஜாம் ரொட்டி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்பவும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்தாங்க இதை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஓ கண்டிப்பாக. என்கிட்ட ஒரு ஜாமுக்காக சண்டை போட போகிறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். ரெபேக்கா நம்ம ஊருக்கு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவங்கள நேரில் பார்த்து அவங்கக்கிட்ட பேசுகிற சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்க அப்பா அவன் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காருன்னு. சொல்கிறேன். கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறீங்களா? உள்ள போகணும். என்கிட்ட 2 சாண்ட்விச் இருக்கு. நீங்க ஒன்று சாப்பிட்றீங்களா? நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷம். நீங்க சாப்பிடுங்க. நேர்ல பார்க்க முடியாத தேவதூதர்கள் மேல நம்பிக்கை வச்சு அவங்களோட ரெக்கைகளை கடன் வாங்கி செல்லும் பாதையோட முடிவுல தன்னோட ரட்சிப்பை தேடி போகிறார். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. மேடம் போன முறையே இதை தான் சொன்னீங்க. கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். சாரிங்க, இதுல எந்த மாற்றமும் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சிக்கரி கிரீக்ல இருந்து நீங்க இவ்வளவு தூரம் வந்தது இந்த ஜாம் பாட்டில கொடுக்கத்தான் சொல்றீங்களா? இல்லை, ஆனால் இதனால தான் என்னை உள்ளே விட்டாங்க. இது உங்கள் அப்பா தான் கொடுத்து அனுப்புனாரு. உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறதா சொல்ல சொன்னார். நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். டாக்டர் ராஜேஷ் போன வாரம் இறந்து போயிட்டார். அவர் உங்கள் கூட சில விஷயங்களை பேசணும்னு இருந்தார். அதாவது செக்ரி கிரீக்கில் டாக்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே எல்லாரும் நீங்கள் திரும்பவும் சொந்த ஊருக்கே வந்து டாக்டராக சேவை செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்க கிண்டல் பண்றீங்களா? இல்லை மேடம், டவுன் ஆஃபீஸர் தான் எனக்கு பஸ் டிக்கெட் எடுத்து அனுப்பி. அவங்க செஞ்ச உதவிக்கு அவங்க ஊருக்கு டாக்டரா வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் எதுக்காக அந்த ஊருக்கு வரணும் சொல்லுங்க? அந்த ஊருக்கு திரும்பி போகக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்காக. யாரை விட? எல்லாரையும் விடவா? ஆமா, உண்மையா அதுதான் காரணம். நான் ஒவ்வொரு அமெரிக்கனும் கனவா நினைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓ, நீங்க கண்டிப்பா ஏதோ கனவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்க ஊர் மக்களும் ஒரு கனவு கண்டாங்க தெரியுமா? உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க அனுப்புனாங்களே, அப்போதான் அவங்களோட வாழ்க்கை தரம் முன்னேறணும்னு கனவு கண்டாங்க. அழகா மாறணும்னு இல்லை. என்னோட ஆபீஸ்க்குள்ள வந்து என்னையும் என் தொழிலையும் கேவலப்படுத்துற உரிமை உங்களுக்கு இல்ல இல்ல. மேடம், நான் கேவலப்படுத்தல. இந்த சிட்டில நீங்க ஒருத்தர் இல்லாதனால யாரும் கஷ்டப்பட போறதில்ல. அது உங்களுக்கே தெரியும். ஆனா உங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரோட காரையும் ரிப்பேர் பார்த்துக்கிட்டு ஆயில் மாத்திக்கிட்டு இருக்காரு. கடந்த 30 வருஷமா மக்களோட காரை கழுவுறதன் மூலமா தன்னுடைய கடமையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இத்தனை வருஷத்துல அவர் தன்னை நம்பின யாருமே கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. உங்களை விட அதிகமா அவர் தான் மக்களுக்கு சேவை செஞ்சிருக்காருன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஆனா நீங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு அமெரிக்க கனவோட இல்ல மேடம். உங்க அப்பா வாழ்றாரு. அவரால் பலரோட வாழ்க்கை நல்லா இருக்கு. நீங்க வெறும் பணத்தை மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்க மேடம்.
அந்த டிக்கெட்டை நான் யூஸ் பண்ணல சார், தொலைச்சிட்டேன். என்னோட பேண்ட் பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். அந்த லிஃப்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்கிட்ட தான் பாருங்க இருந்தது. சார், இந்த சிட்டில பின்னாடி பேண்ட் பாக்கெட்ல எதை வச்சாலும் திரும்பவும் கிடைக்காது. என்ன மன்னிச்சிருங்க, டிக்கெட் இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்கிட்ட $19 இருக்கு. மீதி பணத்தை ஊருக்கு போய் இறங்கின உடனே திருப்பி கொடுத்துறேன். அந்த $19 இந்த பஸ்ல பாதி தூரம் தான் போக முடியும். உங்களுக்கு சரின்னா ஏறுங்க. எந்த ஊருக்கு போறீங்க? நான் சிக்கரி கிரீக்ல இருக்கிற என்னோட ஃபேமிலியை பார்க்க திரும்பி போயிட்டு இருக்கேன். ஆனா என்கிட்ட ஹான்சன் போறதுக்கு தான் டிக்கெட் இருக்கு. நீங்க குடும்பத்தை பார்க்க போறீங்கன்னு தெரிஞ்சு முழு டிக்கெட் கொடுக்காம ஹான்சன் வரைக்கும் தான் கொடுத்தீங்களா? கேட்கவே அவமானமா இருக்கு. தெரியாதவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல. இந்த காலத்துல யாரும் மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறது இல்ல. அமெரிக்கா வந்து கிடைச்ச மோசமான அனுபவமா? அமெரிக்காங்கிற பேரை கேட்டாலே எனக்கு ஆத்திரமா வருது. இங்க யாருக்குமே மனுஷத்தன்மையே இல்லை. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கிறதுல தான் குறி. இங்க எல்லாருமே மற்றவனை விட அதிகமாக சம்பாதிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்காக அடுத்தவன் பிணத்து மேலே ஏறி போக கூட தயங்க மாட்டேங்கிறாங்க. என் வழியில குறுக்கிடாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த நாட்டில் வசதியாக வாழணும்னா ஏமாத்த தெரிஞ்சிருக்கணும், திருட தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா என்ன மாதிரி நடு ரோட்டில் தான் நிற்கணும். சத்தியமா சொல்றேன், என்கிட்ட மட்டும் தேவையான பணம் இருந்ததுன்னா குடும்பத்தோட இந்த நாட்டை விட்டே போயிருவேன். அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இப்படியே போயிருவீங்களா? ஆமா மேடம். திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க? மாட்டேன். இந்த நாட்டை விட்டு போகணும்னு முடிவு செய்யறதெல்லாம் உங்களுடைய சொந்த விருப்பம் தான். ஆனாலும் நீங்க எங்க போனாலும் அமெரிக்கா நிச்சயமா உங்க கூடவே தான் வரும். அமெரிக்கா உங்களை கைவிட்டதுனால நீங்க அமெரிக்காவை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. உண்மையான அமெரிக்கா எதுன்னு நீங்க பார்க்க விரும்புறீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, அந்த சீட்ல இருக்கிறவரு தன்னோட குடும்பத்தை பார்க்க சிக்கரிய கிரீக் போய்கிட்டு இருக்காரு. ஆனா அவர்கிட்ட பாதி தூரம் போறதுக்கு தான் டிக்கெட் இருக்கு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இந்த பணத்தை வேற எதுக்கும் செலவு பண்ண மாட்டாரு. ஊருக்கு போக டிக்கெட் வாங்கத்தான் செலவு பண்ணுவாரு. யாருக்கிட்டயாவது தொப்பியோ இல்ல பேக் ஏதாவது இருந்ததுன்னு. ஓ, உங்க அழகான தொப்பியை தரீங்களா? தேங்க்யூ சோ மச். நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது செய்யலைன்னா அவர் அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கி ஆகணும். அவரோட குழந்தைங்க கிட்ட போய் உங்க அப்பாவை ஹான்சன்ல இறக்கி விட்டுட்டோம், ஏன்னா எங்க கிட்ட இருக்கிற பணத்தை உங்க அப்பாவுக்கு டிக்கெட் வாங்க கொடுக்காம வழியில நொறுக்கு தீனி வாங்கி சாப்பிட்டோம்னு சொல்றதுக்கு நான் விரும்பல. யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஓ, உங்க அம்மா உங்களை எந்த அளவுக்கு நல்லவரா வளர்த்திருக்காங்கன்னு காட்டுறீங்களா இல்ல மறந்துட்டீங்களா? தேங்க்யூ. ஓ, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. தேங்க்யூ. ஆண்டவர் உங்களுக்கு நன்றி சொல்வாரு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். என்கிட்ட பணம் இல்ல, ஆனா உங்களுக்கு கொடுக்க இந்த சாண்ட்விச் தான் இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இங்க பாருங்க, இப்போ என்கிட்ட $46.25 இருக்கு. இந்த பணத்தை வச்சு அவர் எவ்வளவு தூரம் போக முடியும் டிரைவர்? அவர் வீடு வரைக்கும் போகலாம். ஓ, ஓ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. இப்ப தெரிஞ்சுக்கங்க, இதுதான் உண்மையான அமெரிக்கா. உங்களோட டிக்கெட் சிக்கரி கிரீக்கு 6 மணிக்கு போய் சேரும். சிக்கரி கிரீக் வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டேன். நீங்க இங்க தான் இறங்குறீங்களா? அடுத்த 5 நிமிஷத்துல என்ன நடக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நீங்க தான் என்னோட ஜெபத்துக்கு கிடைச்ச. சரிதான், ஆனா நீங்க அடிக்கடி ஜெபம் பண்ணணும். நீங்க ஆத்மார்த்தமா ஜெபம் பண்றப்போ அது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்க கல்லறை கிட்ட நின்னு ஜெபம் பண்ணுவீங்களே, அது ரொம்ப பிரமாதம். அப்புறம் ஒரு முறை உங்களுக்கு 16 வயசு இருக்கும்போது ஜெபம் பண்ணினீங்களே, அதுவும் தான். அந்த ஜெபம் எல்லாம் என்ன ஆச்சு? பலூன் மாதிரி காத்துல மேல பறந்து போயிடுச்சுன்னு நினைச்சீங்களா? ஆண்டவர் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு ரசல். அது நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே புரிஞ்சிடும். இப்ப நீங்க முதல்ல பண்ண ஜெபத்தை பத்தி பேசுவோம். என்ன ஜெபம் பண்ணனே எனக்கு தெரியல. ஓ, உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். 1960வது வருஷம் அந்த வேன் ஹைவே 60 அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்களே, இதுதான் அதுக்கெல்லாம் சரியான நேரம். இப்பதான் உங்களுக்கு நேரம் வந்திருக்கு. அப்பப்போ உங்க வேன்ல பெட்ரோல் தீர்ந்து போயிடும். நீங்க போற ரோடும் சில சமயம் மோசமா இருக்கும். ஆனா உங்களுக்கான நேரம் இதுதான்.
அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அட கடவுளே. அவர்தான் உங்களுடைய ஆண்டவர். அவர்தான் என்ன உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்த சொல்லி அனுப்பி வச்சாரு. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. ஆனா சில சமயங்கள்ல தவறான விஷயங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்க குடும்பத்தை நேசிக்கிறாரு, உங்க சகோதரனை நேசிக்கிறாரு. நீங்க எப்பவுமே ஆசைப்பட்ட மாதிரி உங்க ரோட் ட்ரிப்ல சந்திக்க போற மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. நீங்க ஆமா, நான் ஏஞ்சல் தான். உங்களுக்கு இன்னும் 3 நிமிஷம் டைம் இருக்கு. நீங்க சொல்றத நம்புறேன். எனக்கு மூளை குழம்பி போச்சான்னு தெரியல, இருந்தாலும் நான் உங்களை நம்புறேன். சின்ன வயசுல நான் அது என்னோட கனவுல நடந்த விஷயம். அதுவும் நான் சின்ன பையனா இருக்கும்போது. இப்ப நான் என் குடும்பத்தை எப்படி கஷ்டப்படுத்த முடியும்? உங்களுடைய கடமை. அப்போ அந்த ஜெபம் சின்ன வயசுல தெரியாம. ஆமா, அதுவும் நான் இப்ப இருக்கிற நிலைமையில எப்படி அதெல்லாம் செய்ய முடியும்? ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? உங்க பசங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வளர்ந்து பெரியவங்களாயி தனியா போயிடுவாங்க. உங்க அம்மா இன்னும் எத்தனை வருஷம் இப்படியே இருக்க போறாங்க? இந்த 10 வருஷத்துல உங்க மனைவி குழந்தைங்களோட சேர்ந்து நீங்க நேரம் செலவழிச்சது இல்ல. உங்க சகோதரனுடைய பிள்ளை CIA அவங்க அப்பாவை விடவே மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். உங்க சகோதரன் நாடு முழுக்க தனக்கு ஒரு குடும்பம் கிடைக்காதான்னு தேடி அலைகிறாரு. நீங்க ஒரு இடத்துல நிரந்தரமா தங்க உங்களுக்கு வேலையும் இல்ல, வீடும் இல்ல, அதனால வீட்டு கடனும் இல்ல. நான் சொல்றேன், இதுதான் உங்களுக்கு சரியான நேரம் மிஸ்டர் கிரீன். பஸ் கிளம்ப போகுது. என்னோட பஸ் சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. உங்க செக். ஹல்லேலூயா. என்ன மன்னிச்சிருங்க எராஸ்மஸ். உங்களால முடிஞ்சதை செஞ்சீங்க. அவளை சுலபத்தில் சமாதானப்படுத்த முடியாது. ஆனா உங்களோட உண்மையான மனசு அவளுக்கு புரிஞ்சிருக்கும். அது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஹாப்பி பர்த்டே. நான் தான் முதல்ல gift கொடுப்பேன். உன்னுடைய பிறந்த நாள் பரிசு. சால்வேஷன் ஆர்மில வாங்கினது. இந்த ஷர்ட் தான் உங்க அம்மாவும் அப்பாவும் உனக்காக வாங்கின gift. அத உங்க பாட்டி உன்னோட அளவுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க. எராமஸ் தான் எனக்கு பட்டன்லாம் வாங்கி தந்தாரு. ஓ தேங்க் யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குல்ல, அது போதும். இது என்னோட gift. தேங்க் யூ. வாவ், அழகா இருக்கு. இது வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? சூப்பர் மார்க்கெட்ல பெட்டி தூக்கி சம்பாதிச்ச காசுல வாங்கினேன். Thank you. Oh yes. Happy birthday அண்ணே. Thank you. அதுக்கு நான் சொன்னேன், எப்படியும் ஒரு நாள் நீங்க உங்க ஊருக்கு வந்து தான் ஆகணும். அப்போ இந்த ஊர்க்காரங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு மனசுல என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன். பாவம் அந்த லேடி வாயடைச்சு போயிட்டாங்க. நானும் உங்க கூட வந்திருக்கலாம். நானும் அதான் நினைச்சேன். நீ சொன்னது சரிதான். டயனா சொன்னதும் சரிதான். டயனா பரலோகத்துல இருந்து வந்த குழந்தை. அவளுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அந்த லேடி டாக்டர் உட்பட நிறைய பேர் பணத்தை சம்பாதிச்சா போதும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கண்ணை பார்த்தப்ப அவங்க சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சது. நீயா இருந்திருந்தா நிச்சயமா வந்திருப்ப. ஆனா அந்த லேடி வரமாட்டேன்ட்டாங்க. சரிதான். ஆனா முதல் தடவை கேட்டப்பவே கல்யாணம் செஞ்சுக்கலையே. இல்ல, அதுக்காக நான் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடந்தது. உனக்கு அந்த நாள் ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். நியூயார்க் போறப்ப நீ எழுதின ஜெபம். எனக்கு தெரியும். நேரில் பார்க்க முடியாத தேவதூதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அவர்களின் ரெக்கைகளை கடன் வாங்கி செல்லும் பாதையின் முடிவில் தனது ரட்சிப்பை தேடி போகிறார். அப்புறம் அந்த மாதிரி ஒருத்தரை நான் சந்திச்சேன். யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அதை நீங்க டயனா கிட்ட தான் கேட்கணும். அமெரிக்கா நம்மளோட சிறந்த பங்காளி. அது
அது எப்படின்னா வரி, வன்முறை, போர் இதெல்லாம் மக்களை சுரண்டதுக்கு அப்புறமும் மனுஷங்க கிட்ட இன்னும் மிச்சம் இருக்கிற கருணை தான் அமெரிக்கா. இங்க இருக்கிற நிறைய மக்கள் நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க. நான் நியூயார்க்ல இருந்து திரும்பி வர்றப்போ பஸ்ல இருந்தவங்க கிட்ட அந்த நல்ல மனசை பார்த்தேன். நீ சொன்னதும் சரிதான். எல்லாம் என்ன தேடி வரும்னு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காம நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் மக்களுக்கு உதவ போறேன். ஆமா. அப்பா எங்க போனாருன்னே தெரியல. பஸ்ல வந்து டயர்டா இருக்கும். நீ சரியான லூசு. அறுக்காத. நானும் கிளேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். காலையில முதல் வேலையா தேவையான சாப்பாட்டையும் பெட்ரோலையும் ரெடி பண்ணிட்டு நாம இங்கிருந்து புறப்படுறோம். எங்க போறோம் தெரியாது. இங்க பாருங்க, இப்ப என்னால உங்களுக்கு எதையும் புரிய வைக்க முடியாது. நான் இந்த இடத்துலயோ இல்ல வேற இடத்துலயோ ரொம்ப நாள் தங்கி இருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம நாம இருக்கிறது தான் நம்ம வீடு. நாம போற இடத்துல நம்மளால முடிஞ்ச நல்லது செய்யணும். நீ எந்த அர்த்தத்துல இத பேசுற? குழந்தைங்களுக்கு நிரந்தரமான இடம் வேணும். நீங்க கூட இருக்கீங்க தானே? அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க எங்க போகணும்னு தெரியும். கிளாருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அனுபவம் இருக்கு. அவ டீச்சரா இருந்தவ தானே. பசங்களுக்கு அவ பாடம் சொல்லி கொடுக்கட்டும். இனிமே நம்ம வீடு நம்ம ட்ரைலர் தான், அதுல தான் நம்ம வாழ்க்கை. நீ எதுக்காக இந்த மாதிரி பேசுறேன்னு புரியல. நாம எங்க போறோம்னு சொல்லு. அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவை நாம சுத்தி பார்க்க போறோம். ஆமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு 16 வயசு இருக்கும்போது நானும் ஆண்டியும் ஒரு ஓட்ட வண்டியை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி வந்தோமே. உன் ஆத்மாவை தேடி. ஆமா, நானும் அதை பத்தி ரொம்ப நாள் பேசிக்கிட்டே தானே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்க மாதிரி நானும் வேலை குடும்பம்னு வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு நினைச்சு அந்த ஆசையை மனசுல போட்டு பூட்டி வச்சுட்டேன். அம்மா, நான் இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டேன். இந்த நாடு எனக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டதா நினைச்சிட்டேன். ஆனா இந்த நாட்டு மக்களோட மனசை பார்க்க விரும்புறேன். இந்த நாட்டில் எங்க வேணா போகலாங்கிற சுதந்திரம் கொடுத்துருக்கிறதுக்காக ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். நாம நினைச்சா எங்க வேணாலும் போலாம். இப்போ எனக்கு அதுக்கான நேரமும் இருக்கு. ஆனா அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. ஆனா இனிமே இதுதான் என்னோட வேலைன்னு தோணுது. இந்த நாட்டில் எத்தனையோ அருமையான இடங்கள் இருக்கு. அழகான மலைகள், கிராமங்கள் நிறைய இருக்கு. மான்ஹாட்டன் மாதிரி அழகான ஊரை நம்ம பார்க்க வேண்டாமா? போற வழியில நேஷ்வில்ல நிறுத்துவீங்களா? கண்டிப்பா. உனக்கு விட்டுட்டு போயிடுறோம். எராஸ்மஸ், நான் இன்னொரு தடவை உங்ககிட்ட பணம் கடனா கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்க இல்லையா? உங்களுக்கு எப்ப வேணும்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ என் கூட யார் யார் வரீங்கன்னு சொல்லுங்க. அப்ப நான் என்ன செய்யறது? அதாவது நீயும் எங்க கூட தான் வரப்போற. உன்னோட உதவி எங்களுக்கு தேவை. உங்க அப்பா எங்க இருக்காருன்னு நாம தேட போறோம். அவர் எங்க இருப்பாருன்னு உனக்கு தான் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஓ, வாங்க எல்லாரும் கிளம்புற வழியை பார்க்கலாம். ஓகே. ஆல்ரைட். எராஸ்மஸ், நீங்க செஞ்ச உதவியை மறக்க மாட்டோம். ஓகே, நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஜோ எங்க இருக்கிறாங்கிறத பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு எனக்கு சொல்லி அனுப்புங்க. கண்டிப்பா சார். நியூயார்க் போயிட்டு வர்றப்ப உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு, உண்மைதானே? நான் அங்க என்ன பேசினேன் செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்லவா? தேவையில்லை. அவங்க பார்க்க எங்க ஆண்ட்ரியா ஜார்ஜ் மாதிரி இருப்பாங்களான்னு சொல்லுங்க. அவங்கள மாதிரி தான் இருந்தாங்க. தேங்க்ஸ் எராஸ்மஸ். எல்லாத்துக்கும் போயிட்டு வாங்க. என்ன கண்டிப்பா நீ மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நினைச்சாலும் என்னால மறக்க முடியாது. எல்லாரும் அமைதியா அவங்க இடத்துல உட்காருங்க. எல்லாரும் பின் சீட்ல போய் உட்காருங்க. அவங்க இடத்துல அவங்க உட்காருங்க. சண்டை போடாதீங்க. காருக்குள்ள உட்காருங்க. கதவை மூடுங்க. கிளம்பியாச்சு.
என்ன எதுவும் கேட்காதீங்க. நான் ஏன் வந்தேன்னா நீங்க கொடுத்த ஜாம் தீந்து போச்சு. ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிப்பாராக. மனுஷங்களாலேயும் ஒரு சில நேரங்கள்ல ஏஞ்சலோட வேலை செய்ய முடியும்னு இப்பவான நம்புறியா? இவங்கள மாதிரி மனுஷங்க இருந்தா நமக்கு வேலை இல்லாம போயிடும் நினைக்கிறேன். நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா அவங்களுடைய உதவி கிடைச்சா சந்தோஷம்தான். அவங்க எங்க போறாங்க டிஸ்? போற இடத்துல எல்லாம் ஆண்டவர் அவங்க கூட இருப்பாரு.